வந்தவங்களுக்கு வண்டி மட்டும் இல்லை, எல்லா சகல மரியாதைகளோடும் அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சிகள் நடந்தேறப்பட்டது. அன்னைக்கு வந்தவங்களுக்கான செலவு குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னா எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. செங்கோட்டையனை பத்தி எல்லாரும் சொல்றது அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத ஆளு. அவர் செலவு மட்டும் முதல்ல செய்யறதுக்கு தயாரா இருந்தாருன்னா எடப்பாடிக்கு பதிலாக அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும். அதாவது இந்த இதில் தான் கூவத்தூர்ல அப்படி ஒரு கும்மாளம் நடந்துச்சு. செலவு இது மட்டும் இல்லை, அவர் 4 ஆண்டு காலம் ஆட்சியை ஓட்டுறதுக்கான வகையில் எம்எல்ஏக்களுக்கு வந்து வருஷத்துல 2 வாட்டி பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் போனஸ் கொடுத்தாப்ல. போனஸ்னா எப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பிஜேபிக்கு அதிமுகவை பலப்படுத்தி அது ஒரு கட்சியா மாறி அப்புறம் அவன்கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு மடையர்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க. அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளார ஸ்ட்ராங்கா காலூன்றணும். ஸ்ட்ராங்கா காலூன்றதுக்கு தோழர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் பேரில் பற்ற வச்ச தீ வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. 5ஆம் தேதி அவர் திருவாய் மலர்ந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பரபரப்பாகவே பேசப்படுது. அன்னைக்கே நல்ல கூட்டம் எப்படி வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கோபியில் இருக்கிறாப்புல, அவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் பொருட்களை திருப்பூருக்கு கொண்டு போகிறதுக்காக குட்டியான ஒன்றை தேடி காலையிலேருந்து அழுத்து போய் பார்த்தா ஊர் உலகத்தில் எங்கேயுமே வண்டிகள் இல்லை. எல்லாத்தையும் யார் புக் பண்ணியிருக்கிறாங்கன்னா செங்கோட்டையன் புக் பண்ணிக்கிறாப்புல. வந்தவங்களுக்கு வண்டி மட்டும் இல்லை, எல்லா சகல மரியாதைகளோடும் அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சிகள் நடந்தேறப்பட்டது. அன்னைக்கு வந்தவங்களுக்கான செலவு குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னா எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் இது பண்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் 10 நாள் கெடு விதிச்சாரா, அதிமுக எல்லாருமே பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கணும், அது மூலமா வந்து கட்சியை பலப்படுத்தணும். 10 நாள்ல இதுக்கான வேலையை தொடங்கலைன்னு சொன்னா அதை நானே முன்னின்று நடத்துவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்தாரா. எடப்பாடி பார்த்தாப்ல, இந்த அளவுக்கு உனக்கு வாய் கொளுத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவருக்கு இருக்கிற பதவி எல்லாத்தையும் பறிச்சிட்டாப்ல. அவருக்கு மட்டும் இல்லை, கோபி நகரத்தில் இருக்கக்கூடிய செயலாளருக்கு, ஒன்றிய செயலாளர்களுக்கு அப்படிங்கிற வகையில் அவருடைய அனுசரணையா இருக்கக்கூடிய எல்லாருடைய பதவியும் பறிக்கப்பட்டுருச்சு. இப்போ செங்கோட்டையன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஆதரவாளர்களாக சொல்லக்கூடியவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரும் ராஜினாமா கொடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கோபி அதிமுக அலுவலகத்தில் மக்கள் கூட்டம் குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடிய ஆள் தானா செங்கோட்டையன் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. செங்கோட்டையனை பத்தி எல்லாரும் சொல்றது அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத ஆளு. அவர் செலவு மட்டும் முதல்ல செய்யறதுக்கு தயாரா இருந்தாருன்னா எடப்பாடிக்கு பதிலாக அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும். அதாவது ஜெயலலிதா இறந்துட்டாங்க, ஓபிஎஸ் முதல்வர் ஆக்குறாங்க, சசிகலா நேராக வர முடியாது, அவங்களுக்கு வழக்கு இருக்குது, தண்டனை இருக்கும், அதனால வந்து அவங்க முதலமைச்சராக வர முடியாதுங்கிறதுனால ஓபிஎஸ் முதலமைச்சராக ஆக்கினா முதலமைச்சர் ஓபிஎஸ் பிஜேபி கையில் எடுத்துருச்சு. அவர் தர்ம யுத்தம் நடத்துற 2 பதவி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிக்கிட்டு அம்மா சமாதிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தாருங்களா. அடப்பாவி, சொந்த சாதிக்காரனா இருந்துட்டு நீங்க இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அடுத்தாப்புல யாரையா கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவில் ஆரம்பத்திலே இருந்தே 2வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் தள்ளப்பட்ட கொங்கு மண்டலத்தை சார்ந்த குறிப்பா வந்து கவுண்டர் சமூகத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம், நமக்கு யார் அனுசரணையா இருப்பாங்கன்னு அந்த அம்மா தேடி பிடிச்சதுல செங்கோட்டையனை தான் பிடிச்சாப்ல. செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு, ஏன்பா நீ முதலமைச்சராயிரு, நமக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது, அதுல என்ன பெரிய சிக்கல்னு சொன்னா பிஜேபி காரங்க எப்படினாலும் எம்எல்ஏக்களை எல்லாம் தூக்கிடுவாங்க, ஆட்சியை கலைச்சிருவாங்க, அதனால நீ செலவு பண்ணி எல்லா எம்எல்ஏக்களையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதான் கொடுத்த டிமாண்ட். செங்கோட்டையன் வந்து பீஸ் போய், அப்படிங்களாம்மா, பார்க்கலாங்கம்மா, நான் யோசிக்கிறேம்மா, எவ்வளவு நாளையா யோசிப்பேன் அப்படின்னு கேட்டா 1 வாரம் கொடுங்கம்மா, 1 மாசம் கொடுங்கம்மா அப்படின்னு இந்த ஆளு பின்வாங்க. அப்பதான் வந்து சசிகலாவுடைய அடியாட்கள்லாம் வந்து, இவரை ஏங்க போட்டு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதிகாரியா நமக்கு தெரியாம கொங்கு மண்டலத்துல இருந்து இன்னொருத்தர் அப்படின்னு கேட்டா டமால்னு பழனிசாமி குதிச்சு வந்து நின்னாப்ல. அவர்கிட்ட, ஏம்பா எவ்வளவு செலவு செய்யணும் என்ன ஏதுன்னெலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு செஞ்சிடலாம் அப்படின்னு. எவ்வளவு டைம் வேணும் பணமெல்லாம் ரெடி பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா எடப்பாடி சொன்னாரு, 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படியா, எங்க செய் அப்படின்னு சொன்ன உடனே போனை போடுறாரு மனுஷன். 1 மணி நேரத்தில் வந்து அங்கங்க இருந்து பெட்டிகள்லாம் பறக்குது, வந்து குவியுது. இப்படிதான் கூவத்தூர்ல வந்து எம்எல்ஏக்கள்லாம் கொட்டம் அடிச்சாங்க. பணம் எப்படி இவரால் ரெடி பண்ண முடிஞ்சது சொன்னா, இவர் ஆரம்பத்தில்
பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், பின்னாடி வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கும் துறைமுகங்களுக்கும் அமைச்சராக இருந்தவர் என்கிற வகையில் கான்ட்ராக்ட்காரங்க, என்ஜினியர்ஸுங்க, கட்டுமான பொருட்களுடைய மொத்த விற்பனையாளர்கள், துறைமுகம் சார்ந்த முதலாளிங்க எல்லாருக்கும் போன் போட்டு அவன் வந்து குவிச்சிட்டான். இந்த இதுல தான் கூவத்தூர்ல அப்படி ஒரு கும்மாளம் நடந்துச்சு. செலவு இது மட்டும் இல்ல, அவர் 4 ஆண்டு காலம் ஆட்சியை ஓட்டுறதுக்கான வகையில எம்எல்ஏக்களுக்கு வந்து வருஷத்துல 2 வாட்டி பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் போனஸ் கொடுத்தாப்ல. போனஸ்னா எப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து 5 கோடி ரூபாய், அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பட்டு புடவை, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, குழந்தைங்களுக்கு துணிமணி, ஜட்டி உட்பட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அது போக என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த வகை இனிப்பு கடையில இருந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்துடும். அப்புறம் நமக்கெல்லாம் பொங்கலுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த கரும்பு, அரிசி, இதெல்லாம் இல்ல, அதெல்லாம் உயர்தர சரக்குகளாக இப்படி வந்து அவர் வந்து அந்த கட்சியை பராமரிச்சாரு. சும்மா அவர் வந்து நிக்கல. முதலமைச்சரா 4 ஆண்டு காலம் இருந்ததுங்க. நான் போராடி போராடி இருந்தேன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எடப்பாடி சொல்றதுக்கு பொருள் நான் கட்டுக்கட்டா இறக்கி இந்த பதவியை வந்து காப்பாத்திட்டு வந்தேன், அதிமுக பொதுச் செயலாளராக ஆக்கியிருக்கிறேன். இப்படி எல்லாரையுமே வேலை பேசி வச்சிருக்கக்கூடிய தைரியத்தை தான் அவர் என்ன, எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்கடா அப்படின்ட்டு மல்லு கட்டிட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா யார் யாருக்கு கொடுத்தோங்கிறது, எவ்வளவு வாங்கினோங்கிறது, இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்ததெல்லாம் எடப்பாடிட்ட ரெக்கார்டு இருக்குது. உண்மையிலே எடப்பாடி வந்து ஒரு அரை ஜெயலலிதா தான். ஜெயலலிதா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணின ஒரு மனுஷன் தான் அந்த ஆளு. அப்படி வந்து கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி கூட போய் செங்கோட்டையை மோதுறாராம். அது இவ்வளவு செலவழிச்சு இதை யாராலையாவது நம்ப முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவர் செலவு பண்ணல. செலவு பண்ணி அடுத்தாப்புல வந்து ஒருவேளை எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டு தான் வந்து அதிமுகவினுடைய முக்கிய நபர்களாக மாறி அது மூலமா ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற நிலைமை ஏதாவது இருக்குதா? ஏற்கனவே அதிமுக பிரிஞ்சு தான் கிடக்குது. அவர் வந்து முன்னாடி வர முடியாத நிலைமையில வந்து சிக்கல் எல்லாம் இருக்குது. இந்த நிலையில திமுக மேல அவ்வளவு ஒரு வெறுப்போ ஏதாவது வந்து ஆட்சி அதிகாரம் மாறுறதுக்கான சூழல் இருக்குதான்னு பார்த்தா இப்ப வரைக்கும் இல்ல. அப்ப இல்லாத இடத்துல என்ன எதிர்பார்த்து எந்த மூடம் பணத்தை செலவு பண்ணுவாப்ல? அதனால பணத்தை அவர் செலவு பண்ணல. ஒண்ணு சரி ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் அதிமுகவை காப்பாற்றணும் அப்படிங்கிற வகையில முதலாளிகள்லாம் செங்கோட்டையும் பின்னாடி நிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த முதலாளியும் அவ்வளவு தூரம் எல்லாம் வந்து பைத்தியம் பிடிச்சு போயெல்லாம் அலையல. வரக்கூடிய நெருக்கடி, எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல், அமெரிக்கா விதிச்சுக்கிற 50% வரி, இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு ஒரு பலமான கட்சி இருந்தே ஒன்றும் செய்ய முடியல. திமுக இருக்க தானே செய்யுது, ஆட்சியில் வேற இருக்குதுல்ல. அது ஏதாவது வந்து அதை முறியடிச்சிருதா? மத்திய அரசோட சண்டை போடுதா? எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா மத்திய அரசு கிட்ட ஏதாவது பார்த்து செய்யுங்கம்மா, கொஞ்சம் சலுகை எல்லாம் கொடுங்கன்னு கேட்கிற அளவு தான் இருக்குது. நேரா இவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக தான் இங்க போராட்டம் எல்லாமே. ட்ரம்ப் இவங்க சொல்லி கேட்கறதுக்காக இருக்கிறாப்லையா? இந்திய அரசை பணிய வைக்கணும், பணிய வச்சு இவங்களுடைய குரலை கேட்க வைக்கணும். அது மூலமாக அரசு அங்க நிர்பந்தப்படுத்தணும். இங்க போராட்டம் எல்லாமே தலைகளா மாறிடுச்சு. இதுக்குள்ள எல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடும். அதெல்லாம் வேணாம். அதனால முதலாளிகளும் செலவு செய்யல. அப்ப யார் செலவு செய்யறாங்க? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தல் திமுக வெற்றி பெறதுக்காக நிக்குது. அது ஒரு உண்மை. அண்ணா திமுக வெற்றி பெறதுக்காக நிக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடி பிஜேபியோட முறுகிட்டு இருந்தவரை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப கூட்டணியில இருக்கிறாப்ல. அவங்க கூட்டணியில வந்த உடனே இப்ப பாருங்க தினகரனும் ஓபிஎஸும் பிச்சுட்டு ஓடிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இவங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக தான் பாஜக அவ்வளவு முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. அவன் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய வியூக வகுப்பாளர் சாணக்கியர், அலெக்சாண்டர், என்னென்னமோ கர்மாந்திரம் பேர்ல அழைக்கப்படுறாருல அமித்ஷா, அவர் வந்து இதெல்லாம் ஒன்னா சேர்த்துருவாரு, ஒன்னா சேர்த்து பலமா இந்த கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. உண்மையிலேயே பாஜக இவங்களை ஒன்றுபடுத்துறதுக்கு தான் வேலை செய்யுதா அப்படின்னு சொன்னா, சரி அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா ஏன் இபிஎஸ் உள்ள கொண்டு வந்த உடனே ஓபிஎஸும் தினகரனும் பிச்சுட்டு ஓடுறாங்க? கொண்டு வந்தவங்களை வெளியில போக முடியாத அளவுக்கு அந்த சாணக்கியர் அவர்களை தடுத்து நிறுத்த முடிச்சிருக்குதா? முடியல. முடியாத அளவுக்கு அவங்க வெளியில போனா ஓடிட்டு போட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அமித்ஷா பலவீனமானவரா? அதுவும் இல்ல. அப்ப ஓடுறவங்களை ஓட விடுறாங்க, வெளியில இருக்கிறவங்களை உள்ளேயும் கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்குங்கிறதா. இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொன்னா, பிஜேபிக்கு அதிமுகவை பலப்படுத்தி அது ஒரு கட்சியா மாறி அப்புறம் அவன்கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு மடையர்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க. அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளார ஸ்ட்ராங்கா காலூன்றணும். ஸ்ட்ராங்கா காலூன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் வேணும். இடம் வேணும்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பலமா இருக்கிறவங்க அகற்றப்படணும். அப்படி அகற்றப்படுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு அதிமுக. அந்த அதிமுகவை
சுக்கு நூறா உடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 3 இருக்குது. இது 3 இருந்தா கூட இன்னும் வந்து அந்த அதிமுக அணிகள்கிட்ட வந்து இன்னும் ஒரு பற்று போகல. அதிமுக மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குது. அவங்கள நம்பிக்கை இழக்க வச்சாதான் அதிமுக பலவீனம் அடையும். நீங்க என்னதான் வந்து செங்கோட்டையன் பேர்லயே ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாலும் கூட அதிமுக தொண்டர்கள் ஓடி வர்றாங்கல்ல, காசு கொடுத்தாலும் வர்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அப்படி வரக்கூடிய அளவுக்கு இன்னும் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து ஒரு பாசம் இருக்குது. அந்த தொண்டர்களுடைய மனநிலையை சிதைச்சு அதிமுகவை செல்லா காசாக்கக்கூடிய வேலையை வந்து செய்யறது ஒண்ணுதான் RSS ஓட வேலை. அதை தான் வந்து அமித்ஷாவும் செய்யறாப்ல, குருமூர்த்தியும் செய்யறாப்ல, பாண்டேயும் செய்யறாப்ல, எல்லா பரதேசிகளும் அதை தான் செய்யறாங்க. அதாவது இப்ப வந்து பிஜேபிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி தங்களை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அவங்க போதுமான வகையில் இந்திய துணை கண்டத்துக்குள்ளார மாநிலங்கள்லையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, மத்தியிலையும் அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பலவீனமான இடங்களை ஏதாவது செஞ்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அவங்க இல்லை. இப்படித்தான் இந்த இடத்தை அணுகணும் அப்படிங்கிற பொறுமையோடு அதுக்குண்டான கால அவகாசத்தோட என்ன பண்றாங்கன்னு சொன்னா காய் நகர்த்துறதுங்கிறது தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டு. இந்த விளையாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக காரங்க அவ்வளோ பேரும் உடந்தை. ஏன் உடந்தை ஆனாங்க அப்படின்னு நாம சொல்றோம்னா, ரொம்ப நாளா பேசின விஷயம்தான். மீண்டும் நினைவுபடுத்துறதுக்காக மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஜெயலலிதா வந்து 2016 டிசம்பர்ல இறந்து போனதாக சொல்லப்படுதா? அப்படி இறந்து போனதுங்கிறதுக்குள்ளார வந்து எவ்வளவு கட்டுக்கதைகள்லாம் சொல்லப்பட்டது. சசிகலா இப்ப கூட வந்து இந்த முன்னாள் செய்தி வாசிப்பாளர், இந்நாள் அதிமுகவோட பிரச்சார பீரங்கி நிர்மலா பெரியசாமின்னு ஒரு அம்மா இருக்கிறாப்ல, அவங்க அன்னைக்கு என்ன கொந்தளிக்கிறாங்கன்னா, ஐயோ இந்த குடும்பத்தை சகிச்சுக்க முடியுமா? எங்க புரட்சி தலைவி அம்மாவை வந்து சாகடிச்சவங்க, இவங்க துரோகத்தை எல்லாம் வந்து மன்னிக்க முடியுமா? இப்படிங்கிற உணர்வு நிறைய பேர்கிட்ட இருக்குது. உண்மை வந்து அது இல்லை. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு குறிப்பு மட்டும். ஜெயலலிதா சாகர வரைக்கும் முதலமைச்சர். அவங்க வந்து முதலமைச்சருக்கு உண்டான முழு பாதுகாப்போட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தீவிரவாதிகளால் தொல்லை இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய Z+ பாதுகாப்புல இருந்தவங்க. அப்படி Z+ பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அந்த உடம்பு சரியில்லாம ஆனவங்களுடைய முழு பாதுகாப்பையும் Z+ பிரிவு எடுத்துக்கும். அதனுடைய உயர் அதிகாரி ஒருவர் காலையிலையும் மாலையிலையும் மருத்துவரை நேரடியாக சந்திச்சு என்ன நடக்குது, அவங்களுடைய மருத்துவம் என்ன, அதில் முன்னேற்றம் பின்னடைவுகள் என்னங்கிறத வந்து வாய் மூலமாக பதிவு செய்து ஒழுங்கான ரெக்கார்டுகள்லாம் இணைச்சி 2 நேரம் மத்திய உள்துறைக்கு வந்து அவர் செய்தி அனுப்பணும். இன்னும் கூடுதலான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஜெயலலிதா நேரடி வாரிசு இல்லாத ஒரு தனி பெண். அவங்கள வந்து யாருடைய கட்டுப்பாட்டின் கீழையும் விடணுங்கிற அவசியமோ சட்டமோ கிடையாது. அப்படி இருந்தவங்களை, மத்திய உள்துறையின் நேரடி பாதுகாப்பு கீழே இருந்தவங்களை சசிகலா கழுத்தை பிடிச்சிட்டாங்க, காலை வாரிட்டாங்க, தள்ளி விட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. இந்த கதையெல்லாம் இல்லை. எது நடந்திருந்தாலும் மத்திய உள்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த Z+ பிரிவுக்கும் முதலமைச்சருடைய பாதுகாப்பு பிரிவுக்கும் தெரியாம எதுவுமே நடந்திருக்காது. அப்படி யார் செஞ்சிருந்தாலும் கூட இவங்களுடைய ஒத்துழைப்போட தான் செஞ்சிருக்க முடியும். அதனால ஜெயலலிதாவை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு மத்திய உள்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசும். இந்த உண்மையை மறைச்சு தான் இங்க ஒரு பெரிய நாடகம் ஆடப்பட்டுச்சு. அவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்ச பிஜேபி அன்னைக்கு வந்து மத்தியில் அவங்க தானே ஜெயலலிதா சாகும்போது அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய அதிமுக காரங்களை ஒவ்வொருத்தங்களையும் தன்னுடைய பிடியில வச்சு அப்ப ஆட்டு வச்சுது. அதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடியவங்களோட எல்லா ஃபைலும் எடுத்துட்டாங்க. எல்லா ஃபைலையும் மேட்சையில் போட்டு தான் ஒவ்வொருத்தங்க கிட்டையும் ஆட்டத்தை தொடங்கினாங்க. தொடங்கினதுல இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை தான் இருக்கிறாப்ல. இங்கே ஜெயலலிதா மரணத்தில் இருந்து இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளார நடக்கிறதுக்கு வரைக்கும் பிஜேபி RSS ஓட கை இருக்குது. அதிமுக இருக்கிறவங்களுக்குள்ளார 1000 பலவீனங்கள் இருக்கலாம், சொந்த பகை இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம். இதெல்லாமே வந்து வேற விஷயம். ஆனா இதெல்லாம் அரசியல் அதிகாரத்துக்காக இருக்கிற பட்சத்தில் அனுசரிச்சும் சரியான நேரத்தில் குழி தோண்டியும் இவங்க தீர்த்துக்குவாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் தீர்க்கல. மற்றவங்க தூண்டி விடுறாங்க, இவங்க ஆடுறாங்க என்கிற நிலைமை தான் அதிமுகவுக்குள்ளார நடந்துட்டு இருக்குது. முழுக்க முழுக்க வந்து இது RSS பிஜேபியோட ஆட்டம் தான் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து. இது வந்து ஏதோ ஒரு சதி கோட்பாடு அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இல்லை. நான் சொன்ன விவரங்களை, ஜெயலலிதா மரணத்தின் போது இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நீங்க கணக்கில் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த போராட்டத்தில் செங்கோட்டையன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சு கொஞ்ச நாள் வந்து பரவலாக்கப்படும். இந்த பரவலாக்கிறதுக்கான வேலையை கூட நான் சொன்னேன்ல, இவ்வளவு செலவை யார் செய்யறாங்கன்னு சொன்னா பிஜேபி தான் செய்யுது. அது வந்து இங்க வரக்கூடிய மக்களுக்கு செலவு செய்யறது மட்டும் இல்ல, இந்த செய்தியை பூதாகரமாக்குறதுக்கு 5ஆம் தேதி அவர் வந்து திருவாய் மலர போகிறார் அப்படின்னு சொல்றத ஏற்கனவே ஒரு வாரமாக செய்தி
செய்தி பரப்பிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ வரைக்கும் செய்தி பரப்புறாங்கல்ல, எல்லா வகையிலையும் ஊடக வெளிச்சம் பாய்ச்சுற வரைக்கும் செலவு செஞ்சு பின்னாடி இருந்து லாபி செஞ்சுட்டு இருக்கிறது வரைக்கும் பிஜேபி தான் செஞ்சுட்டு இருக்குது. இந்த செய்கையின் மூலமாக தலைமை மட்டத்தில் அதிமுக சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. அதெல்லாம் கவலை இல்லை. இனி ஒன்னா சேர்ந்தாலும் அது மதிப்பு மிகுந்ததா இருக்காது. யாருமே யாரையும் நம்பி இருக்க முடியாது. இன்னும் முழுசாக நிலைகுலையாத தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த தொண்டர்களுடைய மனநிலையை சிதைச்சி அதிமுக மேல வெறுப்பை உருவாக்கி அவங்கள வேறொரு கட்சி பக்கம் நகர்த்துறது அப்படிங்கிறதா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலை. இதுல இந்த தேர்தலுக்கு வேணும்னா திமுக வெற்றி பெற்றுக்கலாம். இந்த நடவடிக்கை நாளைக்கு பிஜேபி அசைக்க முடியாத சக்தியாக நிற்கும். அது திமுகவுக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய முற்போக்காளர்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாருக்கும் தான் சிக்கல். ஏன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பற்றியோ உண்மையை பேசல. வெளியில நடக்கக்கூடிய சம்பவங்களை மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பேச்சு மக்கள் மத்தியில் எடுபடல. அதிமுகவை நேசிக்கிறவங்க இந்த கட்சிகள் பக்கம் பார்வையை திருப்பல என்கிற அளவுக்கு பலவீனமா இருக்கக்கூடியவங்க சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க தான். புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நன்றி, வணக்கம்.